நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு மனுஷன் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஒரு ப்ரோ கபடி பிளேயர். இதுல சோகம் என்னன்னா இன்னைக்கு இவரு உயிரோடவே இல்லங்க. இவரு எப்படி இறந்தாருன்னு கண்டிப்பா நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஜொலங்கி அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரோ கபடி பிளேயர் ரேபிஸ் வைரஸால பாதிக்கப்பட்டு உயிரிழந்து இருக்காரு. நம்மள பாதி பேரு பொதுவா என்ன நினைக்கிறாங்கன்னா ரோட்ல மேயிற வெறி நாய்ங்க கடிச்சா மட்டும்தான் இந்த மாதிரி ரேபிஸ் வைரஸ் ஏற்படும்னு. பட் இவருக்கு எப்படி தெரியுமா ரேபிஸ் வைரஸ் பரவணுச்சு? ஒரு டிரைனேஜ் சிக்கி இருந்த ஒரு சின்ன நாய்க்குட்டி பாவம்னு சொல்லி காப்பாத்தின சொலங்கிய அந்த சின்ன நாய்க்குட்டி அவரை கடிச்சு விட்டு இருக்குது. அவரும் சின்ன நாய்க்குட்டி தானே கடிச்சிருக்குது, அதை பெருசா கண்டுக்க வேணான்ட்டு அப்படியே விட்டுருக்காரு. சரியா அந்த சின்ன நாய்க்குட்டி கடிச்சு 3 மாசங்களுக்கு பிறகுதான் ரேபிஸ் வைரஸோட அறிகுறியே அவருக்கு தெரிய வந்திருக்குது. என்னதான் பல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணாலுமே ஒரு சின்ன கேர்லெஸ்னால இன்னைக்கு செலங்கி ரேபிஸ் வைரஸ்னால பாதிக்கப்பட்டு உயிரிழந்து போயிருக்காரு. சப்போஸ் உங்களை ஏதாவது வேற அனிமல் ஏதாவது கடிச்சாலுமே நீங்க உடனே அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது. தயவு செஞ்சு இனிமே யாருமே கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.